காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்னை தூரமாய் விலக்கி வைத்திருக்கிறார்கள். கடவுள் அல்லது இயேசு என்ற பெயர் எங்குமே நாட்டு சட்டதிட்டங்களில் இல்லை. தாங்களே வழிமுறைகளை வகுத்து இந்த உலகத்தை தவறான வழியில் நடத்தி செல்கின்றனர். புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு உலகின் பயங்கர அழிவுக்கு வகை செய்கின்றன. கொஞ்ச காலத்திலே என் கோபம் பற்றி எரியும். என் வருகை மிகவும் சமீபம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு யாவருக்கும் உரியது. யாரும் தப்ப முடியாது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் விளக்கின் எண்ணெய் உண்டா? கடைசி மணி நேரம். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும். கதவு அடைக்கப்படும். நீ எவ்வளவு தட்டினாலும் கதவு அப்புறம் திறக்காதல்லவா? எத்தனை திடுக்கிடும் செய்தி இது! இதை மறைத்து வைக்காதே. என் சுவிசேஷமாகிய ரட்சிப்பின் நற்செய்தியுடன் என் இரண்டாம் வருகையின் செய்தியையும் சேர்த்துக்கொள். உலக ஞான மனிதனுக்கு இனி பொற்காலம் என்கிறது. என்னே பரிதாபம்! நீ எழுந்து எனக்காக கிரியை செய்வாயா? சுவிசேஷத்தின் வல்லமைக்கு சாட்சியாய் நிற்பாயா? ஆதார வசனம்: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12.